நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிழக்கு வடக்கு நான் ஐஸ்வர்ய தசைன்னு சொல்லிட்டேன். வடக்கு வந்து குபேர தசையாக இருந்துருக்கு, செல்வத்தை அருளித்தரக்கூடிய தசை. அதே மாதிரி தென்கிழக்கில் வந்து எப்போவுமே கிச்சன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தென்கிழக்கில் கிச்சன் எப்போவுமே இருந்துட்டுருக்கணும், சவுத் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கன்னி மூலை. இப்போ எல்லோரும் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையான குபேர மூலைனா ஈசான மூலைக்கு முன்னாடி மூலை தான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டு. இந்த சவுத் வெஸ்ட்டில் எப்போவுமே தண்ணி டேங்க் வச்சுருக்கணும், அதை கவனிச்சுக்கோங்க. அந்த இடம் வந்து ஹைட்டாக இருக்கணும். ஸோ தண்ணி டேங்க் அங்கே தான் இருக்கணும், ஹைட்டாக அந்த பாகங்கள் இருக்கணும், இறங்கி பள்ளமாக இருக்கக்கூடாது. எப்போவுமே கன்னி மூலை பள்ளமாக இருக்கக்கூடாது. நிறைய வீடுகளில் நான் போய் வாஸ்து பார்க்கும்போது அந்த இடம் வந்து பள்ளமாக இருந்தால் வீட்டில் செல்வங்கள் சேர்றது கம்மியாக இருந்துட்டுருக்கும். ரோடு மட்டம் ஜாஸ்தியாகி கன்னி மூலை கம்மியாகிடுது அப்படின்னு சொன்னால் நிறையா பாதிக்கப்படும். அந்த இடம் வந்து ஹைட்டாக இருக்கணும். அப்போ கன்னி மூலை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய